வாழ்க வளமுடன். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது எந்த ராசிக்கு அதிரடி மாற்றம் நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஜூன் 9, 2026 ஜூன் மாதம் கடைசி தேதி வரை மேச ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். 12 வருஷமா இதுக்குத்தான் காத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வந்திருக்கு. அன்பு உறவுகளே, தவற விடாதீங்க. என்ன செய்யலாம்? இந்த யோகம் முழுமையா நமக்கு கிடைக்கணும் இல்லையா? ஏன்னா 7 சனியில நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். மேசராசி முதன்மையான ராசி, முதல் ராசின்னு சொல்றாங்க. ஆனா குடும்பத்துல எல்லா பாரத்தையும் சுமக்கக்கூடிய ராசியாகத்தானே நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த ராசிக்கு குரு பகவான், உச்ச குரு பகவான் கடகத்தில் இருக்கும்போது அவருடைய பார்வையும் 3, சுக்கிரனுடைய பார்வை 1, மொத்தம் நம்ம 4 பார்வைகளுடைய அந்த யோகத்தை பார்க்க போம். மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, குரு பார்க்கும் போது குருவோடு சேர்ந்து சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு பார்க்கக்கூடிய இடத்தினுடைய பலனை பார்க்கலாமா? அந்த இடம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? அந்த இடம் உங்களுக்கு என்ன யோகத்தை தரப்போகுதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த மேசராசி இருக்கு. மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகள் எல்லோருமே செவ்வாயின் ஆதிக்கம் படைத்தவர்கள். கோபசாலி, ஒரு முரட்டுத்தனமான தைரியம், எதுவா இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க. இனிமேலாவது கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிறதுக்கு மனக்கட்டுப்பாடு வேணும். கண்டிப்பா தியானம் பண்ணுங்க. இந்த குரு பகவானுடைய பார்வையும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது நிகழ்வும். குரு பகவானுடைய பார்வையும் சுக்கிர பகவானுடைய பார்வையும் ஒரே இடத்தின் மீது விழுகக்கூடிய நிகழ்வு, அது உச்ச குருவோடு சேர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வு 12 வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு. இதை நம்ம மிஸ் பண்ணலாமா? இதை நம்ம தவற விடலாமா? ரொம்ப தெளிவா நுணுக்கமா அப்படியே நமக்கு வரக்கூடிய பலனை சிந்தாம சிதறாம அப்படியே பிடிச்சுக்கணும். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காத அன்பு உறவுகளே. 12 ராசிக்கும் யோகம் இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்தடுத்து வரும். மேச ராசியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா முதல் ராசி இல்லையா? அது 7 சனி ஒரு பக்கம் ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. பெரிய தலைவலியா இருக்கு, சிக்கல் இருக்கு, கடன் பிரச்சனைகள் இருக்கு, கொடுத்த பணம் வரல, உடல் ரீதியான உபதைகள், கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத யுத்தம் பிரச்சனை, படிப்புல மந்த நிலை உருவாருது, தொழில மந்த நிலை உருவாருது, தொழிலே பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. இருந்தாலும் மிக நல்ல யோகத்தை தரக்கூடிய காலகட்டம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நானும் வேண்டி உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முருகப்பெருமான். சரி, முதல்ல உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள். அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம். கேது பகவானுக்கு அதிபதி யாரு? விநாயக பெருமான். அதனால இந்த மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுக்கு ஒரு காப்பு கட்டி வச்சுக்கிறங்க. ஏன்னா நமக்கு ஜூன் 9, 2026 பெரிய மாற்றம் நடக்க போகுது. அதுல இருந்து தொடர்ந்து பாருங்க. இந்த 26 நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றம் இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, மழை பெய்யும் போது விதை விதைச்சா நல்லா விவசாயம் வரும்னோ, அப்படி நல்ல மழை உங்களுடைய ராசிக்கு பெய்ய போகுது. குரு எங்க பாக்குறாரோ அங்கே சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கிறாரு குருவோட இருந்து. இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. தவற விடவே கூடாது. பரணி நட்சத்திரம்.
இந்த பரணி நட்சத்திரம் 4 பாதம், ஏன்னா அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம் தான் இந்த மேசத்துல பிறந்தவங்களுக்கு. நீங்க பெருமாளுக்காக காப்பு கட்டிக்கிறது. இந்த காப்புன்னு சொல்றேன் இல்லையா, நம்ம கட்டுறது இல்லை. ஒரு மஞ்ச துணியில ஒரு 11 ரூபாயை முடி போட்டு உங்க பூஜை அறையிலேயே வேண்டி வச்சுக்கிறீங்க. எனக்கு இந்த யோக பலன் நடக்கணும், எனக்கு நல்ல விஷயம் நடக்கணும், இந்த பார்வஸ்தான பலன் எனக்கு முழுமையான யோகத்தை தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறீங்க. அடுத்து கிருத்திய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், இவர்களும் மேச ராசி தான். மொத்தம் ஒரு ராசிக்கு 9 பாதங்கள், 3 நட்சத்திரம். சரி, குருவின் பார்வையை முதல்ல பார்ப்போம். ஏன்னா குரு தான் முதல்ல உட்கார்றார் அந்த ராசிக்கு. இப்போ வாக்கியப்படி உட்கார்ந்து திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி உள்ள வர்றார். அப்படி வரும்போது 5வது பார்வையாக, எப்படி குருவுக்கு 3 பார்வை இல்லையா, 5வது பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். இந்த விருச்சக ராசி உங்களுடைய ராசிக்கு 8வது ராசி. ஏன்னா இந்த விருச்சக ராசிக்கும் மேச ராசிக்கும் சொந்தக்கார் யாரு? ஒருத்தர் தான், செவ்வாய் தான், உங்க ராசி அதிபதி தான். உங்களுக்கு யாரும் சூனியம் வைக்க தேவையில்லை, நீங்களா வச்சுக்கிட்டா தான். அதான் அவசர புத்தி, கோபத்தால தன்னுடைய யோகத்தை தடை செய்யக்கூடியது நம்ம தான். ஆனா பொறுமை வேணும் அன்பு உறவுகளை, பொறுமை ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். தவற விடாதீங்க, இந்த பலன் தவறவே கூடாது. பிடிச்சுக்கிறோம் நீ கெட்டியா. அப்படி நமக்கு 8வது இடத்தை பார்க்கறதுனால நமக்கு இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும், பகை விலகும், நோய் தீரும், படிப்படியா குறையும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும், யோகங்கள் உண்டாகும். இந்த யோகத்தை இரட்டிப்பா கொடுக்கிறதுக்கு தான் இப்ப சுக்கிரன் உள்ள வர்றார். ஜூன் 9ஆம் தேதி அவர் சேர்ந்து குருவுடைய பார்க்கக்கூடிய பார்வை தான் 7வது பார்வை. இந்த 7வது பார்வை உங்க ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம், ஜீவனஸ்தானம். 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். ரொம்ப பேருக்கு தொழில் தானுங்க முக்கியம். தொழில் செஞ்சா தானுங்க பணம் வரும், பணம் வந்தா தானுங்க குடும்பத்தை நடத்த முடியும். குடும்பம் நல்லா இருந்தா தானுங்க நாம நல்லா இருப்போம், நாமளும் குடும்பமும் நல்லா இருந்தா தானுங்க ஊர் பார்க்கும். இல்லைன்னா ஊர் என்ன செய்யும்? ஊரை பத்தி கவலைப்பட தேவையில்லை, ஒரு பக்கம் விடுங்க, யார் என்ன சொன்னா என்ன. நம்மளுடைய சொந்த பந்தம் நம்மளை மதிக்கும் இல்லையா, 4 பேர் நமக்கு மதிப்பாங்க இல்லையா, 4 பேர் ஐயா நல்லா இருக்கீங்களா, நம்ம ஒரு இடத்துக்கு போனா நமக்கு ஒரு மதிப்பு இருக்கணும் இல்லையா. அப்ப அதுக்கு ஒரு தொழில் இருக்கணும் இல்லையா, தொழில நல்ல வருமானம் இருக்கணும் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த வருமானத்தை, அந்த தொழிலை அதை இரட்டிப்பாக விருத்தி தரக்கூடிய சுக்கிரனின் பார்வையும் குருவின் பார்வையும் விழுகக்கூடிய அற்புதமான காலகட்டம் வந்துருச்சு. ஜூன் மாசம் 9ஆம் தேதி சுக்கிரன் வர்றாரு கடகத்துக்கு, 2ஆம் தேதி குரு வந்துட்டார். 2 பேரும் சேர்ந்து பார்க்கறாங்க. எப்படி? அப்போ நீங்க சொல்லலாம் மேசராசிக்கு 7 ராசி நடக்குது, தொழில் பண்ணாதீங்க, நஷ்டமாயிரும், கஷ்டமாயிரும், ஐயோ என்ன பண்றது, தொழில் ஆரம்பிக்கலாம்னு வச்சா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எத்தனையோ பேர் இன்னைக்கு சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருந்தாலும், உங்களுடைய சஞ்சலத்துக்கு அற்புதமான தேநீராக, அமிர்தமாக அந்த குருவும் சுக்கிரனும் 2 பார்வைகளும், 2 கிரகத்துடைய பார்வைகளும் உங்கள் வீட்டில் 10ஆம் இடஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துகிறது. இந்த தொழில் பலமானாலே போதும், ஜெயிச்சிருவீங்க. அப்ப இந்த நேரத்தை நீங்க பார்த்துட்டு தொழில் ஆரம்பிங்க, சின்னதாக ஆரம்பிங்க. எதை ஆரம்பிச்சாலும் சரி விருத்தி ஆகும். இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பின்னடைவா இருக்கு, கண்டிப்பா முன்னாடி நிற்பீங்க. நம்பர் 1 வருமானம் நல்லா வரும். சரி ஒரு 26 நாளைக்கு தானா, அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது விதைங்க, காலமெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது குரு பார்வை, சுக்கிர பார்வை. 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிரன் இணைந்து பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சுபகாரியங்களும் நல்லபடியா நடக்கும். புதுசா ஏதாவது வீடு வாங்கணும் பிளான் பண்ணிருக்கீங்களா, லோன் கேட்டிருக்கீங்களா, எல்லா நல்ல விஷயங்களையும் அற்புதமா கொடுப்பார்.
குரு சுக்கிர யோகம் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யுது. அந்த பார்வை இருக்கிற இடம் 4ஆம் இடம், சுகஸ்தானம். தாய் வழி சொந்தங்கள்கிட்ட கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வராம பார்த்துக்கிறணும். உடல் மீது சற்று கவனம், ஆரோக்கியத்தின் மீது சற்று கவனம், அவசரப்படக்கூடாது. இப்படி குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். நல்லது நடக்கும். போனதெல்லாம் திரும்பி வரும். உங்களுக்கு இதெல்லாம் வராது நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, நல்ல விஷயங்கள்லாம் வரும், கெட்ட விஷயங்கள்லாம் போயிடும். போங்க. அடுத்து குருவினுடைய பார்வை 9வது பார்வை இங்க பாக்குறாரு. உங்களுக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. இங்கதான் ஒரு விசேஷமே இருக்கு. 7.5 சனி நடக்குது இல்லையா உங்களுக்கு? அந்த 7.5 சனி, அந்த சனியின் மீதே பார்வை விழுகுது, குரு பார்வை. ஏற்கனவே குருவுக்கு இன்னும் பூஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஜூன் மாசம் முழுவதும் யாரு? சுக்கிரன். ஏன்னா சுக்கிரன் தான் குரு வீட்டுல உச்சம் பெறுவார். அந்த மீனத்துல அப்படி இன்னும் பாசிட்டிவா ரொம்ப அற்புதமான சக்தியோடு சனியை பார்க்கும்போது சனியுடைய 7.5 தன்மை குறைஞ்சிருங்க. அப்ப பயப்பட தேவையில்லையே. 7.5 சனியால எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. நல்ல யோகம், நல்ல காலகட்டம். முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா நடக்கும். எதை தொட்டாலும் துலங்கும். நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நெல்லி, அத்திப்பழம் தானமா கொடுங்க. ஜூஸ் போட்டு நீங்க சாப்பிடுங்க, இல்ல அதை ஜூஸா போட்டு எல்லாருக்கும் தானமா முடிஞ்ச வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் அடிக்கடி எடுத்துக்கிறங்க. தயிர் சாதத்துக்கு எடுத்துக்கிறங்க, ரொம்ப விசேஷம். சுக்கிரனுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கும். ஏன்னா சந்திரன் வீட்டுல 2 பேர் இருக்காங்க. பால் தானம் கொடுக்கறது, அதிகமா பால், தயிர் இதெல்லாம் ரொம்ப சாப்பிடுங்க. தானமாவும் கொடுங்க. லெசி சாப்பிடுங்க. வெயில் காலமா இருக்குல்ல, லெசி சாப்பிடுங்க, ரொம்ப நல்ல தயிர்லாம் போட்டு கொடுப்பாங்க. வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாடு எடுத்துக்கிறங்க. அதே போல ஏகாதசி, திருவோண நட்சத்திரம் வரும்போது பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறங்க. இது போதுமான விஷயம். பசியோடு இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. தொடர்ந்து நம்ம இன்னும் 11 ராசிகளுக்கு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து பார்ப்போம். இந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். அப்படி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் அற்புதமா அமைஞ்சிருக்கு. தொழில் விருத்தியாகும், நல்ல லாபம் கிடைக்கும், உங்க வாழ்க்கை வளமாக வரும். தொழில இழுபையா இருக்கா, முடிஞ்சிடும், உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கண்டிப்பா நல்ல யோகம் உண்டு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அன்பு உறவுகளை, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அன்பு உறவுகளை, இது போன்று நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.